வணக்கம் பிளேயர்ஸ். திரும்ப வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்துக்கிறோம். அம்மா 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 அடிக்கிறாங்க. இந்த பாருங்க ஹாய் போட்டார், அதுக்குள்ளே வந்து பசங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தூக்கி போட்டுறாரு, ஓடுங்க. காதல் மலை பொழியிறாரு. ஆமாம், இவ்வளோ பாசம். நான் வந்து அழகாக வந்து இதுக்கு மாஸ்டர் ஏற்றலாம் அப்படின்னு வந்தேன். அவர் ஆன்லைனில் வந்தார். ஸோ வாங்க ப்ரோ அப்படின்ட்டு மாதிரி கூப்பிட்டு வீடியோ எடுத்துருங்கிறோம். ஓ அக்காங்களா இவங்க? ஓ அதனால தான் ஆட்டு விட்ருக்காரு. புரிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? இவர் பார்த்தீங்களா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே கைஸ். அப்புறம் எனக்கு இந்த விஷயந்தான் கைஸ் புரியல. பார்த்தீங்களா புத்தாவை என்ன மாதிரி கொடுமை பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்க. புத்தாவோடைய ரிங்கை காணோம். இவங்க வேற ஒரு தொல்லை. இன்னும் கொஞ்சம் தான் 350 மாஸ்டர் ஏற்றணும். இப்போ தான் 260 வந்துக்கிறேன். வா ப்ரோ நீ அப்புறமா போய் ஹெல்ப் பண்ணு ப்ரோ. இவர் ஃபஸ்ட்டு நான் ஹெல்ப்பு தான் பண்ணுறேன், அப்புறமா வந்து வீடியோவில் பங்கேற்றுக்கிறேன்றாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. எவ்வளோ நல்ல மனுஷங்க. பார்த்தீங்களா 2 கிடைக்கிது. நம்ம அதுக்காக எப்படி கிடச்சிச்சின்னு வீடியோ போட்டு வச்சுக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம ப்ரோ கூட சும்மா ஜாலியாக விளையாட்டுருக்கோம். மாஸ்டர் ஏற்றுறதே ஜாலியாக ஒரு குரூப்பாக சேர்க்குறாரு, நான் போட்டு அடிக்கிறது. இவருடைய ஹெல்ப்பை வச்சு தான் நான் 360 மாஸ்டர் ஏற்ற போகிறேன், ஓகேங்களா? இவ்வளோ தூரம் மாஸ்டர் ஏற்றுறதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணார், ஓகேங்களா? ஸோ அவருக்கு தேங்க்யூ சொல்லணும். அதனால தான் இவ்வளோ கதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இந்த வீடியோ அவர் கண்டிப்பாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை போடுங்க ப்ரோ, கீழே போடுங்க, ஓகேங்களா? ஓகே, நான் ஏற்றிட்டு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே 275 ஏற்றியாச்சு. ஸோ எனக்கு வந்து உண்மையிலேயே குரூப் சேர்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இவருடைய உதவியால் தான் ஈஸியாக சேர்த்துங்க. மாஸ்டர் கேட்குறாரு. அப்புறமா வந்து அவர் நான் சாப்பிட்டு வரேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ப்ரோ நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு எடுத்தோம். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு மாஸ்டர் தான் ஏற்ற போகிறோம், ஓகேங்களா? ஓகே, நான் எதுக்காக வந்து இங்கே வந்திருக்கேன்னா, நான் சம்டைம்ஸ் இந்த இடத்துக்கு வருவேன் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு, இவனுங்களை போட்டு அடிக்கிறதுக்கு வருவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என் கொஸ்டும் இங்கே தான். ஏன் இந்த மாதிரி அங்கேயும் போகிறேன் இங்கேயும் வரேன்னாக்கா, இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இங்கே இருக்கிற எந்த என்பிசி வச்சாலும் போன்ஸ்னு ஒன்று தருவாங்க. இதை பாருங்க, கட்சிக்குதா அந்தமாரி போன்ஸ்னு ஒன்று தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்ககிட்ட ரோல் பண்ணாக்கா 2 கிடைக்கும். எப்போது எக்ஸ்பி 2 எக்ஸ்பி கிடைக்கும். அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக ஏற்றிடலாம். அதனால தான் இங்கே நான் எப்போது வருவேன், ஓகேங்களா? ஓ கிடச்சிருச்சு, சூப்பர். ஓ மை காட், போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹாக்கி போடும்போது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, இந்த இதோ ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. ஒரு வேலை முடிஞ்சது. ஒரு தடவை போட்டு பார்க்குறேன். அவ்வளோதானா? ஐயோ, சரி வாங்க கைஸ், நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய டம்மி கிட்ட போயிடலாம். டம்மி ஜி வந்துட்டேன், வருகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, வந்தாச்சு. நம்மக்கிட்ட அடி வாங்கிறதுக்குனே செஞ்ச மாதிரி இருக்காங்க கைஸ், அதுக்கு தான் செஞ்சுக்கிறாங்கல்ல. ஆமாம். ஸோ இப்போ நம்ம இதோடைய என்னது ஷோகேஸை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மூவ் எப்படி இருக்குது பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு மூவ் வந்து நல்லா தூரத்தில் இருந்து பார்த்தாலும் இது வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி மூவ் ஆகுது. அப்படியே தூக்கி சுற்றுறான் அந்த செயினை பிடிச்சின்னு. அப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு ஷார்க் ஒன்று போய் ஒரு மாதிரி சுற்றுது. அங்கே ஒரு டொர்னாடோ, வாட்டரில் டொர்னாடோ அந்த மாதிரி அப்படி போகுது. நல்லா காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஒரு ஷார்க் மாதிரி போச்சு. அது ஸ்லோ மோஷனில் காமிச்சாதான் தெரியும் போலையே. அது ஸ்லோ மோஷனில் காமிச்சாதான் தெரியும் போல இருக்குது. ஓய் ஸ்லோமோ பார்த்தீங்களா? ஓகே, அது வந்து சப்போஸ் நம்ம கிட்ட போனோம்னா அது வேறு மாதிரி இருக்குது அதுவே. ஸோ கிட்ட போய் ட்ரை பண்ணுறேன் பாருங்க. கிட்ட போனாங்கன்னா அது அவனை அப்படியே பிடிச்சி ஹோல்டு பண்ணி ஒரு தர நீத்து குத்தி ஓரளவுக்கு டேமேஜும் அதிகமாக போகுது அதில். ஆமாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸ்மோ, அவளாக காத்து கொண்டிருந்த எக்ஸ்மோ என்ன பண்ணுறான்? இது வந்து ஹோல்டு மூவ் கிடையாது தான். ஸோ அப்படியே விட்டாக்கா கிட்ட போகிறான். அவ்வளோதானா? நிஜமாக அவ்வளோதானா? என்னங்க ஒரு மாதிரி காமெடியாக பண்ணிட்டீங்க. சும்மா போகிறான், ஒரு அடி அடிக்கிறான், அவ்வளோதான். இல்லை வேறு ஏதாவது வேலைக்குதா? சும்மா போய் அடிச்சிட்டாங்க கைஸ், அவ்வளோதான். நிஜமாக அவ்வளோதான் செய்கிறான். ஐயா இல்லை ஏதாவது பண்ணணுமா? இதுலேயே அதிகமாக டேமேஜ் போகுது, அதில் டேமேஜ் வரமாட்டேங்குது. என்னான்னு தெரில. பட் காம்போ யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? இதான் காம்போ. ஐயோடா 10,000 டேமேஜ் பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் மூவ் போட்டு இசட் மூவ் போட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான காம்போ. பட் எக்ஸ் மூவ் வந்து எதுக்கு தான் இருக்குன்றதே தெரியாத மாதிரி டம்மியாக காமிச்சிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ நான் எதுக்காக தெரியுமா உட்காந்து முக்குன்னு முக்கி கிரைண்டிங் ஏற்றினேன், சாரி மாஸ்டரி ஏற்றினேன், கிரைண்டிங்கன்றேன். மாஸ்டரி ஏற்றுனதுக்கான காரணம் அந்த ஒன் ஷாட் காம்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூடியூப்பில் போய் பார்த்தாக்கா வைரலாக போயினுக்குது. ஸோ அதுக்காகவே தான் ஏற்றினது மெயினாக. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். டிவி ஸ்டடிக்கு போனாக்கா அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வருது. மற்றது எதுக்கிட்டையும் இந்த காம்போ வந்து ஒர்க் ஆகாதாமா. அதுலேயும் இந்த பிரானா பாய்ஸ் தான் இப்போ என்னை முடிச்சு விட்டுது. பிரானா காரணங்க கிட்ட தாங்க முடியல. ஹெல்த்து வேறு கொஞ்சம் கம்மியாக போட்டுங்கிறேன்னா அதுதான். ஓகே, அங்கே சீவிஸ் பண்ணிடுச்சு. ஓகே போகலாம். நானும் பக்கத்துலேயே தானேங்கிறேன். ஓடு ரன். ஓகே, இப்போ நம்மளுடைய காம்போ போட்டுடலாம். முதல்ல முதுகுக்கு போயிடணும். ஓகே, முதுகுக்கு வந்தாச்சு. இப்போ எடுத்துன்னு வந்து ஆர்மர் பிரேக்கரை போட்டு நம்ம வாட்டர் போடணும். கரெக்டுங்களா? நான் அப்படி தான் போட்டேன். வரலையே, 10,000 டேமேஜ் தான் போச்சு கைஸ். ஐயோ, பக்கத்தில் கல்லுக்கிறதால நிற்கிறேன். இன்னொரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷார்க் ஆங்கரில் எக்ஸ்மோவை போட்டு ஷார்க் மேன் கராத்தியில் இதட் மூவ் டக்குன்னு போடு. அந்த கண்ணாடி மாதிரி உடையுது பார்த்தீங்களா? அப்போ கரெக்டாக போடணும். இன்னொரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? போய் ட்ரை பண்ணுறான். வெயிட் பண்ணுங்கடா. அடங்கொய்யால் அடிச்சிட்டிங்களா? சரி விடுங்க, இன்னொரு வந்துச்சுன்னா அதை போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஒரு சீபிஸ்ட் ஸ்பான் ஆகிடுச்சு. வாங்க இதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அண்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அண்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவோம். ஓகே, இப்போ பின்னாடி போயிட்டு எக்ஸ்மோ, ஓகே இசட்மோ. அப்பாடா அடங்கொய்யா. என்னடா கரெக்டாக நான் அடிக்கும்போது தான் உள்ளே போவீங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதாங்க கைஸ் நல்லது. ஏன்னா தண்ணியில் அடி விழும் நமக்கு, அதுதான், வேறு எதுவும் இல்லை. தண்ணியில் அடி விழுது. ஓகே, இப்போ திரும்ப எக்ஸ்மோ இசட்மோ. என்னடா கம்மியாக டேமேஜ் போகுதே. அப்படி இதில் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, நம்மளுடைய ஷார்க் ஆங்கரில் அந்த எக்ஸ்மோ போடும்போது ஒரு கண்ணாடி மாதிரி உடையுது. அதை நம்ம முன்னாடி பார்க்கல, ஷோகேஸில் பார்க்கல. இங்கே தான் தருது. சி ஈவெண்ட்ஸில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேமேஜ் தருது. ஸோ சி ஈவெண்ட் வரும்போது மட்டும் அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஆகுது. ஓகேங்களா? ஆமாம். ஸோ திரும்ப போய் ட்ரை பண்ணி வைப்போம். ஓடு எக்ஸ்மோ. இரடா கிட்ட வந்துடலாம். எக்ஸ்மோ இசட் நோய் பார்த்தீங்களா? கண்ணாடி தெரிஞ்சிருக்கும்.
போன தடவை 10,000 டேமேஜ் போச்சு. இப்போ சுத்தமாக டேமேஜே போகிற மாதிரி தெரில நமக்கு. சார் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே? ஐ திங்க் என் ஜோலியை முடிச்சு விட போதுன்னு நினைக்கிறேன். ஓ யப்பா யப்பா நடப்போங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயந்தான் நடக்கும். என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை. ஹாய் பவர் போட்ட ஷார்க் வந்துச்சு. அம்மா 2-3 ஷார்க் வந்துக்குது ஒன்றா ஒரே நேரத்தில் அடி போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா ஹபா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஹபா ஜஸ்ட்டு மிஸ்ஸு எப்பாடா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அவுட் ஆக போகிறேன். ஐயோ வா ஓடுறே ஓடிப்பே. இப்போ வண்டிக்கு போகிற மாறுற வழியே டோமேட் காலி கைஸ். எனக்கு தெரிஞ்சு பக்கியை தூக்கிட்டு இருக்கிறானுங்க. எப்படி சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு. அப்புறம் புத்தாவோடைய ரிங்கி போச்சுல்ல அதே மாதிரி அப்போ தான் இதை எடுத்துருப்பாங்க. ஓகே இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னித்தோ. ஓகே பாய்.